அருள்மிகு மாந்தி சித்தர் ஜீவசமாதி 165ஆம் ஆண்டு குரு பூஜை அழைப்பிதழ். மந்தவெளி பஸ் ஸ்டாண்டு, இங்கே மெட்ரோ ரயில் வேலைலாம் நடக்குது. மந்தவெளி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட சென்னை மந்தவெளி பேருந்து நிலையம் பக்கத்தில் ஒரு பெரிய தெரு இருக்கும். அது பேர் தேவநாதன் தெரு. இந்த தேவநாதன் தெருவில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பிங் இருக்கும். இந்த இடத்துல பஸ் மந்தவெளியிலேருந்து வர பஸ் எல்லாமே நிற்கும். இங்கே வந்து ஒரு வழித்துணை விநாயகர் ஆலயம்னு இருக்கும். வழித்துணை விநாயகர் ஆலயம் அது பக்கத்தில் இந்த சந்து இருக்குது. இந்த சந்துக்குள்ளே சந்திரசேகரன் தெரு, தேவநாதன் சாலை. இந்த தெருக்கு பேர் தேவநாதன் சாலை. இதில் வந்து சந்திரசேகரன் தெருன்னு இருக்கும். ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் இது உள்ள 2வது இடது பக்கம் அந்த ஜீவரத்தின விநாயகர் கோயில் இருக்குது. இது ஒரு லெஃப்ட்டு, அதுக்கு அடுத்தது ஒரு லெஃப்ட்டு. இதெல்லாம் நல்லா அமைதியாக தான் இருக்குது. இன்னும் குருபம் தெருப்பேரெல்லாம் இது படிக்க முடியாத மாதிரி பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு அம்மன் கோயில் இங்கே, இந்த அம்மன் கோயில் இருக்குது. அது பக்கத்திலே தான் ஜீவரத்தின விநாயகர் கோயில் இருக்குது. அம்மன் கோயில் இது பக்கத்தில் ஜீவரத்தின விநாயகர் ஆலயம். இந்த ஆர்ச்சிலேருந்து உள்ளே வரணும். பாரு, ஜீவரத்தின விநாயகர் ஆலயம் 1896 கட்டின கோயில். 1896 127 வருஷம் ஆகுது. அந்த காலத்து கருங்கல் மண்டபம். இந்த 3 பேர் அந்த பின்னாடி நாகர் இருக்கு. இந்த 4 பேரும் 127 வருஷத்து சிலைகள். அதை தான் எங்கள் தாத்தா சிலை வச்சிருக்கீங்க. ஆமாம் ஆமாம், அவருக்கு தான் சுவாமிகள் கோயில். சரி சரி, உங்கள் தாத்தா. ஆமாம், அவர் பேர் 3வது தலைமுறை நாங்கள் பண்ணிட்டு. அவர் பேர் மயில ஜெயவே இல்லை. மயில ஜெயவே. உங்கள் பேர்? சம்பர் சங்கர சத்குரு. இந்த ஆலயத்தை தர்மகர்த்தா. அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். இப்போ வரலாறு சொல்லுங்கள். சரி சரி. லோகா சமஸ்தோ சமாதி சிவன் கீழே தான் இருக்காரு. ஓ சரி சரி. ஐயா கீழே தான் இருக்காரு. உள்ள யாரும் வந்து வணங்க முடியாது இல்லையா? அதனால தான் வெளியே தலையா வச்சு சிவலிங்கத்தில் மாந்தி சித்தருடைய ஜீவசமாதி இருக்கு. மேல படம் வச்சிருக்காங்க. ஓ போட்டோ தான் விமர்சன விநாயகர். விநாயகருக்குள்ள ஒரு சித்தர் ஜீவசமாதி இருக்கு. அவர் பேர் வந்து சூரசம்காரம் முருகர். எல்லா முருகர் கையில வேல் தானே இருக்கு இல்லையா? ஆமா. இவர் கையில பாத்தீங்கன்னா அந்த கையில அம்பு, இந்த கையில வில்ல வச்சிருக்கு. ஓ சரி சரி. சூரசம்காரம் முருகர். இந்த முருகருக்கு என்ன விசேஷம்னா, எல்லா முருகரும் வேல் இருக்கும். அவர் கையில வந்து அந்த கையில பாத்தீங்கன்னா வில்லு தெரியுது. ஆமா ஆமா, வில்லு அம்பு, வில்லும் அம்பும் வச்சிருக்காரு. சூரசம்காரம். சூரசம்காரத்துக்காக புறப்படும்போது அவர் வில்லம்போட புறப்பட்டதா ஒரு வரலாறு இருக்கு. திருவண்ணாமலையில இதே ஒரு உருவம் வந்து பெரிய அமைப்புல இருக்கும். இந்த சூரசம்காரத்துக்கு போறது, வில்லம்போட போறது வந்து பெரிய அளவுல சிலை வச்சிருப்பாங்க. இங்க வந்து விநாயகர் பெருமான் ஜீவரத்தின விநாயகர். சிவன் பேர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர். மீனாட்சி பக்கத்துல வச்சிருக்காங்க. மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர். ஐயாவுடைய படம் மாந்தி பழைய படம் வரைஞ்சது. கீழே நந்தி பகவான் ஜீவசமாதி என்ற அடையாளம். மாசம் சங்கட சதுர்த்தி பிரதோஷம் சங்கட சதுர்த்தியில சிறப்பாக நடக்குது. வருஷம் குரு பூஜை பண்ணுவோம். என்னைக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம் ஆடி மாதம் வந்தாலும் இவங்க ஆங்கில தேதி அடிப்படையிலேயே குரு பூஜை பண்றாங்க. ஆங்கில தேதி அடிப்படையில் 28ஆம் தேதி 7ஆம் மாதம். இந்த வருஷம் வந்து 2024. வருஷா வருஷம் 28/7 பண்றீங்க. வருஷா வருஷம் 28/7ஆம் மாதம் பண்ணிடுறீங்க. எந்த கிழமை வந்தாலும் எந்த நட்சத்திரம் வந்தாலும் அந்த இதில் பண்றோம். நன்றி. விக்னராஜாய நமः. ஓம் கஜானாய நமः. ஓம் கஜகர்ணாய நமः. ஓம் ஈஷாய நமः. ईशभद्राय नमः। ओम एकदन्ताय नमः। ओम एकवीराय नमः। ओम एकपदाय नमः।
ஏகவத்னாய நம ஓம் மகாகணபதயே நமோ நம ஓம் ஸ்ரீ ஜீவரத்ன விநாயக சுவாமினே நமோ நம ஓம் சிவாய நம ஓம் பிங்களாய நம வாமனாய நம ஓம் சசிசேகராய நம ஓம் வத்சாய நம ஓம் ஸ்ரீ ஹரியே நம ஓம் மகாதேவாய நம ஓம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வராய நமோ நம ஓம் சுந்தரேஸ்வராய வித்மகே மீனாட்சி நாயகி தீமகி தந்தோ குரு மாந்திநாத பிரசோதயாத் ஓம் சண்முகாய நம ஓம் எடும்பாய நம ஓம் கடம்பாய நம ஓம் கந்தாய நம ஓம் கதிர்வேலாய நம ஓம் கார்த்திகேயாய நம ஓம் சுப்பிரமணியாய நம ஓம் சர்வசத்ரு சம்கார முருகராய நமோ நம ஓம் சிவாய. நல்லூர் நினைத்த நண்பர்கள் எல்லாரும் இருக்கலாம். காந்தாமணி முக்குண சுந்தரி மூவர்க்கு முதல் ஞான முதுமுறை கலைவாணி நீலிகமணி அங்கார பரமேஸ்வரி ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி அந்தோ அனுமன் பிரசோதயாத் ஓம் அன்பே தெய்வம் அறிவே கடவுள் கோயிலை கட்டியவர் ஆலயத்தோட ஸ்தாபகர் மயிலை சிம்மாஜெயம். இதெல்லாம் மேல ஒவ்வொரு நட்சத்திரத்தோட சித்தர்கள் ஓ இல்ல 18 சித்தர்களுக்கு நம்ம வந்து ஓம் ஸ்ரீனிவாசாய வித்மகே சச்சிதானந்தாய தீமகி அந்தோ சாமி பிரசோதயாத். சித்தரோட ஆண்டி சித்திரை இப்போ வண்ணம் பண்ணியிருக்காங்க. வண்ணம் பண்ணி வர்றது இல்லைன்னா 53 போட்டிருக்கு, 59 போட்டிருக்கு. ஆமா 1859 அவர் சமாதி 96. சாமி சமாதியானது வந்து 28/7/1859. ஆனால் அந்த கோயில் அந்த கோயில் கட்டினது வந்து 896. 27 வருஷம். ஓம் ஆதித்யாரு மறந்தவர் வாக்கி அனைவரையும் காக்கும் சித்தா மாந்தி சித்தா போற்றி போற்றி ஓம் மாந்தி நாதரை போற்றி ஓம் மாந்தி சித்தரை போற்றி போற்றி ஓம். கஷ்டம் குரு விஷ்ணு குரு பகவான் பிரதோஷத்துக்காக வச்சுக்கோம். சாமி உள்ள இருக்காங்க. ஆமாம். அமாவாசைக்கு அங்காள பரமேஸ்வரி ஓ ஊஞ்சல் சேவை பண்ணும். சரி சரி. ஊஞ்சல் சேவை அமாவாசை எத்தனை மணிக்கு? அமாவாசை ஒவ்வொரு அமாவாசை எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. சாயந்தரம் 7 மணிக்கு ஆமா. அம்மா ஊஞ்சல் சேவை அங்காள பரமேஸ்வரிக்கு. धीमगे महावीराय धीमहि तन्नो जीव मुनीश्वर प्रचोदयात्. जीवमुनाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो कृष्ण प्रचोदयात्. கோவில் பிரதிஷ்டை பண்ணும்போது பண்ணது. இங்கே இருக்க சிலைகள் எல்லாமே 127 ஆண்டுகளாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ராகு கேதுக்கு பரிகாரம் எல்லாம் ராஜாய வித்மகே நாகராஜாய தீமகி தந்தோ அனந்த் பிரசோதயாத். वेदात्मनाय विद्महे रण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात्. சண்டீஸ்வர் சபாக்கிரம ராகுகால பூஜை நடக்கும். ஓம் காத்யாயனாய வித்மகே கன்யாகுமரி தீமகி தந்தோ துர்கி பிரசோதயாத். ஓம் பூதநாதாய வித்மகே பவனந்தனாய தீமகி தந்தோ சாஸ்தா பிரசோதயாத். வேத நடராஜ ஆர்வத்தில் திருவாதிரை அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பல பெயர் மேலே 9 நவகிரகங்கள் படம் வருது. சனீஸ்வரர் தனியார். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க அஸ்தாய தீமகி தந்தோ சனி பிரசோதயாத். 28/7/2026 ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணன் ஸ்ரீ மாந்தி சித்தர் நூற்றி மகாபுரி விழா. 6 மணி முதல் பல கண்டனங்கள் நிகழ்ச்சிகள்.
கணபதி ரிங்கார கணபதி உச்சாட்ட கணபதி ஹரி ஓம் ஐயங்கிரியும் ஸ்வாஹா ஸ்வாஹா ஓம் ஓம் இந்திரலிங்காய நம ஓம் அக்னிலிங்காய நம ஓம் யமலிங்காய நம ஓம் நிருதிலிங்காய நம ஓம் வருணலிங்காய நம ஓம் வாயுலிங்காய நம ஓம் குபேரலிங்காய நம ஓம் ஈசான்யலிங்காய நம ஓம் சிவாய நம ஓம் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி கண்மணர் கடப்ப மாலை தாங்கிய தோழா போற்றி விண்மதவதன வள்ளி வேலவா போற்றி போற்றி போற்றி. சுவாமி வந்து வில்லு அம்பு ஏந்தி இருக்காரு. வில்லு அம்பு ஒரு கால் மயில் மேல வச்சிருப்பாரு, காலை வந்து மயில் மேல வச்சு அந்த போர்க்களத்துக்கு போற தயார் நிலையில இருக்காரு. இது வந்து வஜ்ர வேலு, அதனால தனியா வேலு பிரதேசம் தனியா இருக்கு. இது இடத்த வந்து ஏற்கனவே அருள்மிகு மாந்தி சித்தர் ஜீவ சமாதி குரு பூஜை அழைப்புகள். ஐயா சங்கர் ஐயா வந்து நமக்காக அழைக்கிறாங்க. சங்கர் சத்குரு ஐயா அவர்கள். உங்கள் அலைபேசி எண் சொல்லுங்க. ஃபோன் நம்பர் வந்து 9440373853 944037385385. குரு ஐயா கைப்பிடிங்க. மாந்தி சித்தர் குரு பூஜை 165வது மகா குரு பூஜை விழா அழைப்புகள். திருவள்ளுவன்பேட்டை ராஜா அண்ணாமலைபுரம் ஜெயத் நகர் சென்னை 626. மந்தவெளி பேருந்து நிலையம் பக்கத்தில் தேவநாதன் தெருன்னு இருக்கும். அதில் வந்து சந்திரசேகரன் தெரு, அந்த தெருமனையில் வழித்துணை விநாயகர்னு ஒரு சின்ன கோயில் இருக்கும். அது வழியாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு அம்மன் கோயில் பக்கத்தில் இது இருக்குது. சித்தர்கள் அருள் உண்டாகிறது. சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஓம திரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் 250 வகை அரிய வகை மூலிகை பொடி. சித்தஸ் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு எய்ம் அண்ட் கெயின். யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி எம்ஏ 9382618884. இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த 250 அரியவகை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேர் கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், சர்வகாரியமே சித்தியாகும், சகல சௌபாக்கிய ஓமதிரவே ஹெர்பல்ஸ் பவுடர். இது 1 கிலோ 5600 ஆகுது. இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்துகிற இடத்துல தீய சக்திகள் விலகும். வீண் பம்பு, பொறாமை, போட்டி, எதிர்மறை எண்ணாலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை, வீண் பயம், பில்லி சூன்யம், கலக்கம், மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி, முகமலர்ச்சி, சந்தோஷம், மன அமைதி ஏற்படும். கல்வி, வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு வாய்ப்பு, முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம், தொழில் பெருகும். வீடு, கடை, அலுவலகம், திருக்கோயில்கள், சித்தர்கள் ஜீவசமாதிக்கு நம்ம போகும்போது, வெட்ட வெளி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்கள்லையும் இந்த மூலிகை பொடியை பயன்படுத்தலாம். 48 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனைலாம் நிச்சயமாக நிறைவேறும். தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி, வடபழனி, சென்னை. அனைவருக்கும் வணக்கம். சென்னை வடபழனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி. உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு 9 மணிக்கு. சித்தர்ஸ் பிளெஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் 9 PM IST வடபழனி, சென்னை. இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382688884 938226898994. இனி எல்லாம் நன்மையே. ஆ ஊ
ஓ ஏ இம். இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். இனி எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். இனி எல்லாம் நன்மையே, இனி எல்லாம் நன்மையே. வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. நம்ம அருள்மிகு மாந்தி சித்தர் ஜீவசமாதி குறித்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம நண்பர் ஐனாவரம் வெங்கடேசன் அவர்கள், சித்தர் ஜீவன், அவர் பதிவிட்டு இருந்தார். அது போய் பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் சென்னை பெரம்பூரில் ஜெயக்குமார் என்ற அன்பர் வந்து அதுக்குரிய குரு பூஜை அழைப்புதல் எனக்கு அனுப்பியிருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த போய் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது தான் இது வந்து நல்ல ஒரு சந்துக்குள்ளே இருக்குது, சுலபமாக வழி சொல்ல முடியல. மிக முக்கியமாக சென்னையில் முக்கியமான பகுதியில் பேருந்து நிலையத்துலேருந்து ஒரு 300 மீட்டர், ரயில் நிலையத்துலேருந்து ஒரு 300 மீட்டர். ஆனால் அங்கே பக்கத்தில் யாரை கேட்டாலும் தெரியல. பக்கத்தில் இருக்க அடுத்த தெருவில் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டுக்காரங்களுக்கு தெரியல. ஆட்டோ ஸ்டாண்டுக்காரங்க கோயிலுக்கு பக்கத்து தெருவில் பிள்ளையார் கோயில், வேறு ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு பூ விற்கிறவங்களுக்கே தெரியல. அதனால் வந்து இந்த மாதிரி சித்தர்கள் ஜீவசமாதியெல்லாம் அதிகமாக வழி தெரியாமல் இருக்குது. நல்ல ஒரு இடத்துல அருமையான இது இருக்குது. ரெண்டாவது, இந்த பிள்ளையார் சித்தர் ஜீவசமாதி முன்னாடி ஒரு பெரிய திருப்பதி அம்மன் கோயில் மறைச்சா மாதிரி இருக்கும். இனிமேல் அந்த கோயிலும் இது பக்கத்தில் இருக்குது. அதனால் இதுக்காக வந்து ஒரு பேனர் செஞ்சுருக்கிறோம். அந்த வழி விவரங்களை சுற்று வட்டாரத்தில் வச்சு பார்த்து வரவங்களுக்கு சுலபமாக இருக்குன்றதுக்காக நம்ம ஐயா சத்குரு சங்கர் ஐயா அவர்கிட்ட சொல்லி அவருடைய ஆலோசனை பேரில் இதை ஒரு பேனர் செஞ்சு வச்சுருக்கோம். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் மாந்தி சித்தர் அருள் பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஜீவரத்தின விநாயகர் ஆலயம் ஸ்ரீலஸ்ரீ மாந்தி சித்தர் ஜீவசமாதி 165ஆம் ஆண்டு குரு பூஜை அழைப்பிதழ். ஜீவரத்தின விநாயகர் ஆலயம், இதுக்கு உள்ளே தான் சாமியோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. ஸ்ரீலஸ்ரீ மாந்தி சித்தர் ஜீவசமாதி. சித்த வைத்தியராக இருந்து அருள் செய்தவர் 28/7/1859 சாமிகள் ஜீவசமாதியானார். 28/7/1859 சாமிகள் ஜீவசமாதியானவர். 165ஆம் ஆண்டு குரு பூஜை அழைப்பிதழ். 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் பூஜை துவங்கி பகல் 12 மணி அளவில் அன்னதானம் நடைபெறுகிறது. மந்தவெளி ரயில் நிலையம் பக்கத்தில், மந்தவெளி பேருந்து நிலையத்துக்கும் இடையில் தேவநாதன் தெரு பஸ் ஸ்டாப்னு கேட்கணும். தேவநாதன் தெரு பஸ் ஸ்டாப். அங்கே பக்கத்திலே சந்திரசேகரன் தெரு. அது உள்ளே வந்தீங்கன்னா திருவிதி அம்மன் கோயில் இருக்கும். அதில் திருவள்ளுவன்பேட்டை ஜெத்நகரில் ஜீவரத்தின விநாயகர் ஆலயம். அது உள்ளே தான் சாமியோட ஜீவசமாதி இருக்குது. தொடர்பு சத்குரு அவர்கள் 9440373885. என் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 93268984. இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை. நன்றி, நன்றி, மகிழ்ச்சி. மந்தவெளி ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள ஜீவரத்தின விநாயகர் ஆலயத்தில் வீட்டிற்கும் மாஞ்சிநாதருடைய ஜீவசமாதி இருக்கிறது. அவருடைய குரு பூஜை வந்து 165வது குரு பூஜை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் நடைபெறுகிறது. அதனால் பக்தர்களுடைய அனைவரும் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி.